எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நான் என்ன வீடியோ ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட்ல வந்து நான் எப்படி என்னோட ரொட்டீன் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். வழக்கம் போல் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்கள வந்து லீவு அப்படிங்கிறனால வந்து ரொம்ப குறும்பு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கலாம். அதனால் மார்னிங் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் குளிக்க வச்சாச்சு. அவங்க 2 பேத்தையும் நான் குளிக்க வச்சுட்டேன். குளிக்க வச்சதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறனால 2 பேர்த்துக்கு வந்து ட்ராயிங் பண்ணுங்கன்னு சொல்லி ஆக்டிவிட்டி கலர் பென்சில் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள உட்கார வச்சுட்டேன். ஸோ தனிஷ்காவும் வந்து பார்த்திங்கன்னா அவனை க்ரஷ் என்ன பண்ணுறானோ அதை அப்படியே அவள் பார்த்து அவள் பண்ணுவாள். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறானோ அது பண்ணுறதுனால கொஞ்சம் தொந்தரவு பண்ண மாட்டாள். மத்தியானம் சாப்பாடு செய்கிறதுக்கு இப்போ வந்துட்டேன். இப்போ சாப்பாடு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து அரிசி வந்து நான் வந்து ஊற வச்சுட்டேன். அரிசி ஊற வச்சுட்டு வந்து சேம் அதே டைம்லேயே எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து ரசத்துக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி தக்காளி வந்து வேக வச்சுருவேன். இதில் வந்து தக்காளி, புளி, அப்புறம் வந்து பூண்டு, இது 3ஐயும் வந்து ஒட்டுக்கா போட்டு நான் வேக வச்சுருவேன். ஸோ அதுவும் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து காய்கறியெல்லாம் வந்து நான் வந்து எடுத்து வச்சு நல்லா கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். வீக்கெண்ட் ஆனதுனால காய்கறிலாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து மார்க்கெட் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துக்குவோம். இப்போ வந்து இந்த வீக் வந்து அவர் மார்க்கெட் போயிருக்கிறதுனால நான் வந்து வீட்டில் இருக்க காய்கறியே வச்சு நான் வந்து எல்லாத்தையும் வந்து குக் பண்ண போகிறேன். இது குக் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி வந்து நான் காய்கறியெல்லாம் எடுத்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து ரஷ்வந்த் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். இப்போ வந்து தனிஷ்காவும் ஸ்கூலுக்கு போனதுனால எனக்கு வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஸோ வந்து அவளை வந்து நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு கூப்பிட்டு வரணும் 2 பேர்த்தையும். ஸோ அதனால் வந்து எனக்கு டைம் பத்தாதனால தான் நான் வீடியோ வந்து ரொம்ப நாள் போடல. இனி வந்து கண்டினியூஸாக வந்து நான் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து நான் வீடியோ போடல அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. என்னோட டைரெக்டாகவும் கேட்டிருந்தாங்க, ஏன் வீடியோ போடுறதில்ல, போடுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு டைம் இல்லாதனால தான் போடல. இனி வந்து நான் வந்து விலாக் வந்து சிம்பிளாக விலாக் மாதிரி இல்லாமல் குக்கிங் விலாக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத. காய்கறிலாம் கட் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் போட்டு நான் வந்து ஒரு கிரேவி மாதிரி ஒரு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா இப்போ வந்து கொஞ்சோண்டு கடுகு வந்து அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து சோம்பு வந்து அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை வந்து நான் வந்து பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து நான் போட்டுக்கிறேன். கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 தக்காளி வந்து நான் வந்து பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும். இது வதங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து காலிஃப்ளவர் வந்து அரிஞ்சு வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து கெட்டிலில் வந்து நான் சுடுதண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த சுடுதண்ணி எடுத்து அந்த காலிஃப்ளவரில் ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் தான் போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த குழம்புக்கு. ஸோ அதனால் வந்து பச்சை பட்டாணி வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் பட்டாணி தான் இங்கே வந்து கிடைக்கும். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் வந்து பவுலில் போட்டு சுடுதண்ணியில் வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன்.
தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து 1 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குழம்பு மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, குழம்பு பவுட்ரு, அது வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிட்டேன். இது கிரேவி பதத்துக்கு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா சுடு தண்ணியில் காலிஃப்ளவரை, அதை வந்து நான் வந்து வடித்து எடுத்து அதில் வந்து போட்டுக்கிட்டேன். காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணியும் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். காய்கறிலாம் போட்டதுக்கப்புறமா அதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சோண்டு காய்கறி முழுகிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு, அதை வந்து நான் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வந்து வேக வச்சுக்கிட்டேன். எப்போவுமே வந்து நான் மசாலாலாம் சமைக்கிறதுக்கு எடுத்தேன் அப்படின்னா வந்து அதை அப்போவே வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருவேன். குழம்பு வேகறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பொரியலுக்கும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு அடுப்பில் வந்து பொரியலுக்கும் நான் வந்து வச்சுக்கிட்டேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டேன். எப்போவும் வந்து நான் வந்து எண்ணெய்கள் வந்து மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுவேன். பொரியலுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெயும், கடலெண்ணெய் வந்து குழம்புக்கு அந்த மாதிரி இருக்கிற வந்து யூஸ் பண்ணிக்குவேன். பொரிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் வந்து கடுகு, 1/2 டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து உளுந்தும் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டுக்கிட்டேன். இது நல்லா லைட்டாக வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயத்தையும் வந்து அதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். எப்போவும் வந்து நான் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் உப்பு போடுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் வந்து உப்பும் கொஞ்சம் வந்து நெய் சூப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு போட்டோன்னா சீக்கிரம் கரையாது, ஸோ அதனால் வந்து நான் வந்து நெய் சூப்பு தான் ஆட் பண்ணிக்குவேன். பொரியலுக்கு எப்போவுமே வந்து நெய் சூப்பு போட்டுக்குவேன். இப்போ சொரக்காயை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து அரைஞ்சி வச்சுருந்தேன், ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா வந்து வதக்கிட்டு இதை வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே மூடி வச்சு நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன். குழம்பும் பொரியலும் ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரசத்தை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரசம் ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா வந்து கையிலேயே கரைச்சி விட்டுட்டு சுடுதண்ணி கொஞ்சம் எந்த அளவு நம்மளுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவு சுடுதண்ணி மட்டும் அதில் ஊற்றிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரசப்பொடி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் கடைசியாக தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. சொரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு நல்லா வெந்துடும். நம்ம வெந்துருச்சான்னு ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா நசுங்குச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மத்து மாதிரி இது இருக்கு இல்லையா, இதை வச்சு நல்லா வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கிட்டேன். நான் பொரியல் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கிரேவி பதத்துக்கு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா வந்து ஒயிட் ரைஸ் கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ பொரியல் குழம்பெல்லாம் வந்து பாத்திரத்தில் வந்து மாற்றினதுக்கப்புறமா வந்து அதே கடாயில் வந்து நான் வந்து ரசம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ரசம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து கடுகு, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு வரமிளகா மட்டும் நல்லா கிள்ளி போட்டுட்டு அதுக்கு வந்து ரசத்துக்கு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு அதுக்கு ரசத்துக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு லைட்டாக ரசம் வந்து நுரை வந்து கொதிக்கிற போது அப்போ நான் வந்து ரசத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னோடய வீட்டுக்காரரு வந்து மார்க்கெட் போயிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாலே, அவர் போயிட்டு வந்துட்டார். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து அவர் வந்து டீ கேட்டார். அவர் எப்பவும் வந்து பிளாக் டீ தான் குடிப்பார் அப்படிங்கிறனால கெட்டிலில் வந்து சுடுதண்ணி வச்சு நான் வந்து பிளாக் டீக்கு வந்து நான் வந்து எப்போவுமே வந்து லெமன் வந்து ஆல்ரெடி புழிஞ்சு வச்சுருந்தேன், பாட்டிலில் புழிஞ்சு வச்சுருப்பேன். ஸோ அந்த லெமனும் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு டீ பேக் போட்டு நான் அவருக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டேன். பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சொரக்காய் வந்து நல்லா மசிச்சு பொரியல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் அதில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பொரியல் வந்து நல்லா கொதிக்க இருக்கும்போது நம்ம தயிர் ஊற்றினோம் அப்படின்னா அந்த தயிர் வந்து திரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து நான் சாப்பாடும் வந்து வச்சுக்கிட்டேன். கலரிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து வந்து தனிச்சுக்காவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்க பாட்டுக்கு செய்வாங்க. அதனால் அன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு ஆனியன்லாம் வாங்கினதுனால அந்த ஆனியன்லாம் எடுத்து நாங்கள் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து எல்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பாடும் வந்து வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். சாப்பாடு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அப்பளமும் வந்து நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ லஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து தனிஷ்காக்கும் ரஷ்வந்துக்கும் வந்து நான் ஊட்டி விட்டுருவேன். இப்போ அவங்களே சாப்பிட்றாங்க. பட் ஆனால் அவங்க சாப்பிட்டா அந்தளவு வந்து நிறைய வயிறு ஃபுல்லாகிற மாதிரி சாப்பிட்றதில்ல. கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருவாங்க, மீதி வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நானே தான் வந்து ஊட்டி விடுவேன். அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா. வெளியே எங்கேயாவது போனால் மட்டும் அவங்களே வந்து சாப்பிட்டுக்க வச்சுக்குவோம். இப்போல்லாம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து வெளியே போயிட்டுருக்கோம். வீக் டேஸ்லாம் வந்து 2 பேத்துக்குமே ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறனால எங்களால் வந்து எங்கேயுமே வந்து வெளியே போக முடியறதில்ல இப்போல்லாம். ஸோ அதனால் வந்து வீக்கெண்டு வந்து ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் வந்து வெளியே போய் கொஞ்ச நாள் டைம் வந்து வெளியில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.